அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். பிறந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என நாம் பிரார்த்திக்கின்றோம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளோடு நான் தில்ஷாட் தேவதாசன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று தபால் மூலம் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம். மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்பதால் எவ்வித அச்சமுமின்றி குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிப்பதாக ஜனாதிபதி தெரிவிக்கின்றார். சிம்பாப்வேயில் வெளிநாட்டு நிறுவனங்களை தேசியப்படுத்துவது எனும் தனது சர்ச்சைக்குரிய திட்டத்தை முன்னெடுத்து செல்ல உள்ளதாக ஜனாதிபதி ராபர்ட் முகாபே தெரிவித்துள்ளார். விரிவான செய்தி. மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்பதால் எவ்வித அச்சமுமின்றி குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். குளியாப்பட்டி தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நேற்று நடைபெற்ற கூட்டத்திலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். வடமேல் மாகாண சபைக்காக போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பேரணியாக குளியாப்பட்டிய தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்திற்கு வருகை தந்த பின்னர் கூட்டம் ஆரம்பமானது. இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, இந்த சனக்கூட்டத்தை பார்க்கும் போது நமக்கு கணனி திருட்டு அவசியமில்லை. இந்த இடத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் வந்திருக்க வேண்டும். அதன் போது அவர் உள்ளிட்ட அவர்களின் குழுவினர் கண்களால் அழுதிருக்க மாட்டார்கள். அனைத்து மாகாணங்களிலும் மக்கள் எம்முடன் உள்ளனர். மக்களுக்கு நாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளோம். தற்போது எதற்காக வீதிகளை அமைக்கின்றனர், எதற்காக மின்சாரம் வழங்குகின்றனர் என சிலர் கேட்கின்றனர். கூறுவதற்கு ஒன்றும் இல்லாமை நாளையே அவ்வாறு பேசுகின்றனர். ஐநா மனித உரிமை ஆணையாளர் நவநீதம் பிள்ளையின் இலங்கை விஜயம் தொடர்பிலும் ஜனாதிபதி இங்கு கருத்து வெளியிட்டார். தற்போது நமக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நாம் அச்சமின்றி பதில் வழங்குகின்றோம். நமக்கு மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. நவநீதம் பிள்ளைக்கு ஏன் நாம் அழைப்பு விடுத்ததாக சிலர் கேட்கின்றனர். ஆம், நாமே அழைப்பு விடுத்தோம். ஏனெனில் எம்மிடம் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. அவர் இங்கு வந்து நிலைமைகளை ஆராய்ந்து விட்டு சென்றார். அவர் வந்தாலும் வராவிட்டாலும் வழங்கும் சான்றிதழை நாம் வழங்குவோம். நாம் தெரியாமல் செய்யும் விடயங்கள் அல்ல அவை. நாம் பிரபாகரனை அறிந்திருந்தோம், அதே போன்று ஏனையோரையும் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதன் காரணமாகவே அந்த கால பகுதிக்குள் இந்த கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்ல முடிந்தது. வடமேல் மாகாண சபைக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் ஜனாதிபதி இதன் போது மேடைக்கு அழைத்தார். अंक 4 आनंद चंद्रलाल, अंक 5 कमल पेरेरा, अंक 10 आरडी विमलदास, अंक 17 गुणदास देहिगम, अंक 18 कमल लिंडिक, अंक 9 व्युमाल हेरा, निगाहपोल, अंक 30 नोन सैनिक जायतक, अंक 30 मंजुल कोलगंपल, अंक 37 रोहन बसनायक, अंक 35 लक्ष्मण वेररू, अंक 36 मंजुला दिशानायक, अंक 37 शेल्टल निमाल फीस.
தேசிய அடையாள அட்டைக்காக விண்ணப்பித்தவர்களுள் தற்போது மாகாண சபை தேர்தல் இடம்பெறவுள்ள மாவட்டங்களிலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள விண்ணப்ப படிவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக வடமாகாணத்திலிருந்து விண்ணப்பித்தவர்களுக்கான தேசிய அடையாள அட்டையை துரித கதியில் தபால் மூலம் அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் RMS சரத்குமார் குறிப்பிட்டுள்ளார். அடையாள அட்டைகளை வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டமைக்கு கிடைக்கப்பெற்றுள்ள விண்ணப்ப படிவங்களில் உள்ள தரவுகள் போதிய தெளிவின்றி காணப்பட்டமையே காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபைகளுக்கு தபால் மூலம் வாக்களிக்க முடியாமல் போனவர்களுக்கு இன்றைய தினம் வாக்களிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. இன்று காலை 8:30 முதல் 12:30 வரை வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது தெரிவித்தார். இதுவரை அஞ்சல் வாக்கினை அடையாளமிடுவதற்கு அவகாசம் கிடைக்காத வாக்காளர்கள் இருப்பின் அவர்களது வாக்கினை அடையாளமிடுவதற்கு அளிக்கப்படுகின்ற இறுதி சந்தர்ப்பம் இன்று முற்பகல் 8:30 முதல் நண்பகல் 12 மணி வரை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. எனவே கடந்த 9, 10 தேதிகளில் தமது அலுவலகங்களிலோ 12, 13, 14 தேதிகளில் தமது அலுவலகம் அமைய பெற்றுள்ள மாவட்டத்தின் தேர்தல் அலுவலகத்திலோ தமது அஞ்சல் வாக்கினை அடையாளமிடுவதற்கான அவகாசம் கிடைக்கப்பெறாத வாக்காளர்கள் இருப்பின் அவர்கள் இன்று முற்பகல் 8:30 மணிக்கும் நண்பகல் 12 மணிக்கும் இடையில் தமது ஆளடையாளத்தை நிரூபிப்பதற்கான செல்லுபடியான ஆளடையாள ஆவணம் ஒன்றோடு அலுவலகம் அமைய பெற்றிருக்கின்ற மாவட்டத்தின் தேர்தல்கள் அலுவலகத்திற்கோ கொழும்பில் பணிபுரிகின்ற அஞ்சல் வாக்காளர் ஒருவராயின் ராஜகிரியில் அமைய பெற்றுள்ள தேர்தல்கள் செயலகத்திற்கோ என்று வாக்கினை பதிவு செய்து கொள்வதற்கான அவகாசத்தினை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டுகின்றோம். இன்று நள்ளிரவுடன் மாகாண சபை தேர்தலுக்கான பிரசார நடவடிக்கைகள் நிறைவு பெறுவதாக தேர்தல்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 21ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற மாகாண சபை தேர்தல்களுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவு 12 மணியுடன் முடிவடைதல் வேண்டும். இதனால் இன்றைய தினத்தின் பின்னர் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் வீடு வீடாக சென்று வாக்குகளை தரிந்து கேட்டல், சுவரொட்டிகள், பதாகைகள், பாரிய அளவிலான உருவப்படங்கள், துண்டு பிரசுரங்கள், அறிவித்தல்கள், இலக்கங்கள், தேர்தல் சின்னங்கள், வேட்பாளர்களின் புகைப்படங்கள் என்பவற்றை காட்சிப்படுத்தல், ஒரு கட்சியை அல்லது ஒரு சுயேட்சை குழுவை அல்லது ஒரு வேட்பாளரை ஊக்குவிக்கும் விதத்திலோ அல்லது ஒரு கட்சிக்கு ஒரு குழுவுக்கு அதுவுமின்றி ஒரு வேட்பாளருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதத்திலோ பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடல், அச்சு, இலத்திரையணியல் ஊடகங்கள் ஊடாக விளம்பரங்களை மேற்கொள்ளல் போன்ற அனைத்தும் இன்றைய நள்ளிரவின் பின்னர் தடை செய்யப்பட்டுள்ளன. எனவே போட்டியிடுகின்ற கட்சிகள், சுயேட்சை குழுக்கள், அவற்றின் வேட்பாளர்கள் ஆகியோர் இந்த சட்ட விதியை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என தேர்தல்கள் திணைக்களம் எதிர்பார்க்கின்றது. இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்து செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து.
இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. எமது மதிய நேர பிரதான செய்தியை பிற்பகல் 1 மணிக்கும் எமது மணித்தியால செய்தியை 10:25க்கும் எதிர்பாருங்கள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம்.